வெல்கம் டு ரிபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. சுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு உரலில் போட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். சுக்கு ரொம்பவே நல்லது நம்மளோட உடம்புக்கு. உடல் சோர்வாக இருந்தாலும் இருமல் இருந்தாலும் சுக்கு நம்ம சேர்க்கும் போது நல்லாவே கேட்கும். நல்லா இடிச்சிட்டு ஒரு 4லேருந்து 5 சுக்கு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பவுலில். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு நம்மளுக்கு இருமல் சளியை உடனே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 டேஸ் நம்ம சுக்கு மிளகு பால் குடித்தோம்னாலே நம்மளுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இதோட ஒரு 8லேருந்து 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதோட 5 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். பனங்கற்கண்டும் அதே மாதிரி தான், தொண்டை கரகரப்பு, சளி, ஜலதோஷம் என்ன இருந்தாலும் உடனே சரி பண்ணிடும். இதோட இடித்து வச்சுருக்க சுக்கு பவுடரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் நம்மளுக்கு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒன்றும் கூட. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இப்போது சுக்கு மிளகு பனங்கற்கண்டு மஞ்சள் பாலுக்கான பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை நீங்கள் ஒரு கண்டெய்னரில், ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி படாமல் இதை நீங்கள் எவ்வளோ நாளைக்குனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டே போகாது. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்துகிட்டு பாலில் போட்டு சாப்பிடலாம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பவுடர் மாதிரி தான். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ்துமா இருக்கவங்க, கோல்டு காஃபி யாருக்கு இருந்தாலுமே இதை நீங்கள் பாலில் போட்டு சாப்பிடலாம். தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா இதில் உள்ள அமினோ அமிலம் நம்மளுக்கு ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி நல்ல தூக்கத்தை வர வைக்கும். இந்த பவுடரை தண்ணி எல்லாம் படாமல் 1 மந்த் ஆனாலும் இது கெட்டே போகாது, அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து இதை பவுடரை எடுத்து பாலில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. 3 டம்ளர் பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். பால் நல்லா கொதித்து வரட்டும், கொதித்து காஞ்சி வரட்டும். பால் வர டைமில் இதோட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பால் நல்லா கொதித்ததும் டம்ளரில் ஊற்றியே இந்த பவுடரை ஆற்றிட்டு லைட்டாக வடிகட்டிட்டு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கோல்டு காஃப் இருந்ததுன்னா இது மாதிரி சாப்பிட்டு படுங்க. நம்மளுக்கு ஜலதோஷம், சளி, காய்ச்சல் என்ன இருந்தாலும் இந்த பால் குடிக்கும் போது நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 1 டம்ளர் பாலுக்கு 1/2 டீஸ்பூன் இந்த பவுடர் போட்டு கொடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப சுட சுட மஞ்சள் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.